கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் ஒரு பகுதி நாம் தியானிப்போம். சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பின்பாகத்திலே, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா. உங்களை தொடுகிறவன், யாரெல்லாம் இந்த இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீர்களோ, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். சில குடும்பத்திலே இரவு நேரத்தில் இணைந்திருப்பீங்க. நான் தனிமையா இருக்கேன், நான் திக்கற்ற பிள்ளையா இருக்கேன், நான் ஏழை எளிய ஜனமா இருக்கேன், என் வீட்டில் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, என் குடும்பத்தில் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, வேலைக்கு போன இடத்துல எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு, நான் மனசு ரீதியிலே ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன், நான் பல நேரத்திலே கண்ணீர் வடிக்கிறேன், ஆனால் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. உன்னை தொடுகிறவன், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். சில குடும்பத்திலே பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருப்பாங்க, வெளியே தெரியாது. அது குடும்ப காரியமா இருக்கலாம், வியாபார காரியமா இருக்கலாம், மற்ற காரியங்களா இருக்கலாம். எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அவரை தொட்டா என்ன ஆகும்? அவருடைய கண்ணை போய் தொட்டா என்ன ஆகும்? நீங்க அப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கமான என்னை வேணா சொல்ல ஈஸியா இருக்கும். நான் சின்ன வயசுல சர்ச்சுக்கு போனேன். வாலிப வயசுல இஷ்டம் போல் அலைஞ்சேன். வியாபாரத்தில் இருக்கும்போது மாந்திரிகத்துக்கு, விக்கிரத்துக்கு மனுஷனை நம்பி லட்சக்கணக்காக ஒரு 13 லட்சம் கிட்ட கொடுத்தேன். எல்லாம் நஷ்டம். நடு ரோட்டுக்கு வந்தேன். வியாபாரத்தில் கடன். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை மறுபடியும் வருதுன்னொடனே சர்ச்சில் போய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ஒருத்தன் தொடர்ந்து மாந்திரியம் பண்ணிகிட்டே இருக்கான், 13 வருஷமாக மாந்திரியம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி சர்ச்சில் போய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். நான் மனம் திரும்ப கர்த்தர் பக்கம் கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கும் போது, நான் ஏன் அழுது ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பரலோகத்தில் தேவன் பார்த்தார். என் குடும்பத்தில் ஏன் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி பரலோகத்தில் தேவன் பார்த்தார். நடந்த காரியம் என்ன? எனக்கு யாரு மாந்திரியம் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தானோ அவன் நாண்டு கொண்டு செத்து போனான். உங்களை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறான். அவருடைய கண்மணியை போய் தொட்டதுக்கு அப்புறம் அவன் உயிரோட இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதனால இரவு நேரத்திலே எனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கு, எனக்கு நிறைய பாரம் இருக்கு, நிறைய உபத்திரம் இருக்கு. கர்த்தர் பக்கம் மனம் திரும்புங்க. அவருடைய பாதபடியில கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில அது குடும்ப காரியமா இருக்கலாம், அது அந்தரங்கத்துள்ள காரியமா இருக்கலாம், வெளிப்படையான காரியமா இருக்கலாம், இல்ல உலகத்துள்ள காரியமா இருக்கலாம், என்ன தேவையா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, அவருடைய பாதபடியிலே, அப்பா என் குடும்பத்தில் எனக்கு இது இப்படி பிரச்சனை இருக்கு, எனக்கு ஒரு மன அழுத்தம் இருக்கு, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு ஒரு போராட்டத்துக்கு நான் யார்ட்டையும் போய் சொல்ல முடியல. அப்படி ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தா கூட இந்த இரவு நேரத்தில் அந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களை தொடுகிறவன். சில வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க நிறைய பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சில குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை, கள்ள தொடர்பு, தவறான காரியத்தில் ஈடுபட்டு பாவ அடிமையில வாழ்ந்துட்டு. சில குடும்பத்துலலாம் சத்துரு எப்படி உள்ள வந்துச்சுன்னே தெரியல, இடம் கொடுத்தாச்சு, சத்துருக்கு இடம் கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். வாழ்க்கையில பல பிரச்சனைகள் சிக்கி கொண்டாங்க. ஆனா நம்ம மனம் திரும்பி ஜெபிக்கும் போது நமக்கு விடுதலை கொடுப்பார். நம்மளை யார் கஷ்டப்படுத்துறாங்களோ அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அர்ப்பணித்து ஜெபிப்போம். கேளுங்க. உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுமோ தேவன்கிட்ட கேளுங்க, கர்த்தர் தருவார். ஒருமனப்பட்டு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு மன்றாடி கண்ணீரோடு ஜெபிப்போம். கர்த்தர் விடுதலை கொடுப்பார். அது பலவீனமா இருக்கலாம், இல்ல அவசர சிகிச்சையா இருக்கலாம், எந்த மாதிரி சூழ்நிலையா இருக்கலாம். அவர்கிட்ட நம்ம மன்றாடி ஜெபிக்கும் போது நம்ம குடும்பத்துக்கு என்ன வேணுமோ எல்லாவற்றையும் தருவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அந்த நாள் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில் எத்தனையோ குடும்பத்தில் ஆலயத்துக்கு போயிட்டு தான், சில குடும்பத்தில் ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை தான்.
குடும்பம் ரட்சிக்கப்படாம இருக்காங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்க வேண்டும். கர்த்தர் தொட வேண்டும். இந்த இரவு நேரத்திலே நாளைக்குள்ள காரியத்தை யாரெல்லாம் யோசித்து கண்ணீர் வடிக்கிறாங்களோ, என்னுடைய இந்த மாசத்தினுடைய தேவைகள் எனக்கு இவ்வளவு இருக்குன்னு சொல்லி யாரெல்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்களோ, அந்த குடும்பத்தினுடைய உபத்திரத்தை கர்த்தர் மாற்றித் தர வேண்டும். இந்த வருஷத்திலே முழு வேதாந்தத்தை வாசித்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இரவு நேரத்திலே தனி ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை செய்யுங்க. குடும்ப ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை செய்யுங்க. எந்தெந்த குடும்பத்திலே மன்றாடி அர்ப்பணித்து தாழ்த்தி கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. யாரெல்லாம் அர்ப்பணிக்கணுங்களோ எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் விடுதலை செய்ய வேண்டும். இரவு நேரத்தில் இன்பமா நிறுத்தாங்க. அதிகாலையில் எங்களை எழுப்பிடுங்க. நைட் நேரத்தில் கற்பத்தணிக்கா ஜெபிக்கிறீங்களா? கர்த்தர் மனமிறங்கி ஆசிரிங்க. கர்த்தர் தொட்டு ஆசிரிங்க. மாசமா இருக்காங்களா? தாயம்பிள்ளை மாசுறீங்க. டெலிவரி போடுறாங்களா? கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்களா? கர்த்தர் வாசல் திறந்து ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தை தாங்க. சில குடும்பத்தில் திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் தேவையில்லாத காரியத்தில் சிக்கப்பட்ட நிலைமை, அந்த எல்லா கட்டுகளெல்லாம் அவுக்கப்படும் ராஜா. பிரிந்த குடும்பம் எல்லாம் இணைந்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தரே அந்த குடும்பத்தை இணைத்து வைங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். திருமணம் முடிந்த பின்பாக நிறைய குடும்பத்தில் கள்ள தொடர்பு, விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சுயம், ஏவல்ல பல காரியத்துல கட்டப்பட்ட நெருக்கப்பட்ட சூழ்நிலை. சில குடும்பத்திலே அப்போ அசுத்தமான காரியத்துல எந்தெந்த குடும்பத்துல என்னென்ன காரியத்துல கட்டப்பட்டிருக்காங்களோ அந்த எல்லா செத்த கிரியில் அழிவிட ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் மீட்டுக்கொள்ளுங்க. இயேசுக்கும் ரத்தத்தினால எல்லா கட்டுகளும் உடைக்கி விட ராஜா. கர்த்தர் பொருட்படுத்துங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல சகல விதமான பாதுகாப்பு கர்த்தர் தர வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்திலே அப்பா நைட் நேரத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அவசர சிகிச்சையில் இருக்காங்க, சரீரத்தில் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் அப்பா ஹார்ட் அட்டாக், சில குடும்பத்தில் சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, சில குடும்பத்தில் மன அழுத்தம், சில குடும்பத்தில் தலையில் ஆப்ரேஷன், காலில் ஆப்ரேஷன், சுகரில் பிரச்சனை அப்பா பாதிக்கப்பட்டிருக்காங்க, கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நரம்பு பிரச்சனை, சில குடும்பத்தில் வீசிங்கில், சில குடும்பத்தில் யூட்ரஸில் ப்ராப்ளம், சில குடும்பத்தில் மார்பில் கட்டி, சில குடும்பத்தில் சரீரத்தில் பல இடத்துல பலவீனம். எந்த இடத்துல அப்பா பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துல இப்பொழுது அப்பா உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. சில குடும்பத்தில் மரண தருவாய் இருக்காங்க, கர்த்தர் பூரண சுகம் தாங்க, பூரண விடுதலை தாங்க, பூரண ஆரோக்கியம் தாங்க. உங்களுடைய நாம இப்பொழுது மகிமைப்படட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்தித்த கிருபைக்காக நன்றி ராஜா. தேவனர்ல அப்போ மினிஸ்டரில் கர்த்தர் ஆசிரிங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்தணும் ராஜா. இந்த மாதத்துல காலேஜில் யாரெல்லாம் பிள்ளைகள் சேர்க்க போகிறாங்களோ அந்த குடும்பத்துக்குள்ள எல்லா தேவைகளெல்லாம் வாசல் திறந்தாங்க ராஜா. அப்போ உங்கள் சித்தம் நிறைவேறட்டும். உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் என்ன படிக்க வேண்டும் பரலோகத்தில் தீர்மானம், அந்த தீர்மானம் அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் நிறைவேற்றும் ராஜா. இன்னுமாக அடுத்த கிளாஸ் போகக்கூடிய பிள்ளைகள் அப்பா உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் ராஜா. அந்த பிள்ளைகள் சகலமான வாசல் திறந்தாங்க. காலேஜ் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ் கட்டக்கூடிய எல்லா பணங்கள் எல்லாம் தேவைகளெல்லாம் கற்று சந்திக்க வேண்டும். இந்த நாளில் யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ எல்லா குடும்பத்தையும் பொறுப்படுத்துவாங்க. அதிகாலை வெள்ளி உங்களுடைய பாதவில்லை கண் வலிக்க கத்த கிருபை செய்யுங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர்கள் எல்லாரையும் கர்த்தர் கரந்தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். உங்கள் நாம மட்டுமே விடுத்தும் உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி விடும். தேவனர்ல அப்போ மினிஸ்டரில் கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிங்க ராஜா. வீடு கட்டுறது தடை, எத்தனையோ காரியத்தில் தடைகள், அந்த எல்லா தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி ஆசிரியங்க. எல்லா குடும்பத்தையும் பேர் பேராக அவங்களுடைய வம்சம், அவங்களுடைய தலைமுறை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசிரியங்க ராஜா. நாளைக்குள்ள காரியத்தை நீங்கள் பொறுப்படுத்துவங்க. இந்த இரவு நேரத்தில் சமாதானமாக நிறுத்துறதாங்க ராஜா. கடனில் உபத்திரப்படுற எத்தனையோ குடும்பம் உண்டு. அந்த கடனுக்கு ஒரு உபத்திரத்துக்கு, எல்லாவற்றுக்கும் ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க ராஜா. இந்த நாளும் எல்லா காரியத்துக்காக அவங்க நன்றியோடு துதிக்கிற சொல்லுங்க ராஜா. நைட் நேரத்தில் ட்ராவலிங்கில் இருக்காங்க, நைட் நேரத்தில் வேலை பார்க்காங்க, ஆஃபீஸ் வேலை பார்க்காங்க, கம்பெனியில் வேலை பார்க்காங்க, சில குடும்பத்தில் வாட்ச்மேன், செக்யூரிட்டி, போலீஸ் ஆஃபீஸர், ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் மிலிட்டரியில் வேலை பார்க்காங்க ராஜா. சில குடும்பத்தில் அப்பா நைட் நேரத்தில் டாக்டர், நர்ஸ் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. நைட் நேரத்தில் வீடு வாசல் இல்லாமல் வெளியில் தங்கியிருக்காங்க, அந்த குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு வேண்டும். இணைந்து ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரந்தொட்டு ஆசிரியங்க. கர்த்தரோட நாம மகிமைப்படட்டும். உம்முடைய ஜீவனங்களை தாழ்த்தி விடணும். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு கொடுப்பதாக ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.